முக்கிய செய்தி. சமூக ஊடகங்களில் பொய்களை பரப்பினால் உண்மையை போட்டு உடைப்போம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் இந்த பதிவுக்கு என்ன காரணம்? விவரங்கள். குறிப்பாக சமூக ஊடகங்களில் திமுக தொடர்பான பல்வேறு அவதூறுகளை பரப்பும் வகையில் தொடர்ச்சியாக வீடியோ பதிவு என்பது பதிவிட்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தஞ்சையில் பூண்டி கலைவாணன் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இது தொடர்பாக பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக சிறிது இடைவேளைக்கு பிறகு வெளியூர் வந்திருக்கிறேன் எனவும், நேற்று திருச்சியில் இறங்கியது முதலே திமுகவின் உடன்பிறப்புகள் அனைவரும் மக்களும் என்னை கண்டதும் வெளிப்படுத்திய உணர்வுகளை நான் புரிந்து கொண்டேன் எனவும், உங்களை நான் அறிவேன், என்னை நீங்கள் அறிவீர்கள் எனவும் நமக்குள் வார்த்தைகள் தேவையில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஒரு புதிய அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆட்சி நடத்த நாம் தொந்தரவாக இருக்கக்கூடாது, இருக்க போவதும் இல்லை எனவும், நடக்கட்டும் ஆட்சி என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் இயலாமையை மறக்க நம்மேல் அவதூறுகளை கொண்டு தாக்கினால் விளக்கம் அளிப்போம் எனவும், சமூக ஊடகங்களில் பொய்களை பரப்பினால் உண்மையை போட்டுவதும் உடன்பிறப்புகளாகிய உங்களது கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாகவே திமுக தொடர்பான பல்வேறு தகவல்கள் என்பது சமூக ஊடகங்களில் பொய் பரப்பி வரக்கூடிய நிலையில்தான் இந்த பதிவை செய்திருக்கிறார். குறிப்பாக இமயமலையை மறக்க நம் மேல் இருக்கக்கூடிய அவதூறுகளை கொண்டு தாக்கினால் விளக்கம் அளிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். சமூக ஊடகங்களில் பொய்யை பரப்பி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு உடன்பிறப்புகளை உண்மையை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். புதிய அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆட்சியை நடத்த நம் தொந்தரவாக இருக்க போவதில்லை எனவும், நடக்கட்டும் இந்த அரசு என்றும் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.